வணக்க மக்களே. தளபதி ரசிகர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு சொன்னால், நேற்று பந்தல்கால் நடு நிகழ்ச்சி, அது நிகழ்ச்சியா இல்லை மாநாடாண்ட தெரியல, ஏகப்பட்ட கூட்டம். என்னண்டப்பா சொன்னீங்க, யாருமே வரமாட்டாங்க, விஜய் தேடி ஒருவரும் வரமாட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் காணா போயிடும்டா. நேற்று பந்தல்கால் நடுற நிகழ்ச்சிக்கு இவ்வளவு கூட்டம் உண்டா? மாநாடை என்னென்னு சொல்ல போறீங்கன்னா புரியவே இல்லை. கட்டாயமாக தளபதி விஜயனோட கோட்படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட விமர்சனங்களை பண்ணினாங்க. கிட்டத்தட்ட பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு 100 கோடி ரூபாய் லாபத்தை கொடுத்துருக்கு. அதாவது அவங்க படத்துக்காக செலவழிச்ச செலவை விட 100 கோடி ரூபாய் லாபத்தை எல்லா செலவெல்லாம் கழிச்சு கொண்டு 100 கோடி ரூபாய் லாபத்தை கொடுத்துருக்கு. ஒபிசியலாக அவங்க படக்குழு அறிவிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு தளபதி 69, அதாவது தளபதி விஜயனோட இறுதி படமான தளபதி 69ஓட பூஜை விழா சென்னையில் கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாக இருக்குது. எக்ஸ்வெல்ல பக்கத்தில் உங்களை எல்லாருக்கும் தெரியும், தளபதி விஜயனோட இறுதி படம் தளபதி 69ன்னு சொல்லி ஏற்கனவே ஒபிசியலாக அறிவிச்சிட்டு தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன் அடிப்படையாக தளபதி விஜயனோட இறுதி படத்தை மிக பிரமாண்டமாக கோலாகலமாக ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு முடிவெடுத்த படக்குழு இப்போ பூஜை விழாவை மிக பிரமாண்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் ஆரம்பித்து ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாக இருக்குது. எக்ஸ்வெல்ல பக்கத்தை பார்க்க முடியல. செம குசியாக இருக்குது. தளபதி விஜயனோட நியூ லுக் வேறு லெவல். தளபதி விஜயனா மொட்டைன்னு சொன்னவங்களுக்குலாம் இது பதிலடிங்க. இதை இத்தனை தரம் தான் உங்களுக்கு பதிலடி தாரது. இப்போ ஏன்டா இதை சொல்கிறேன்னு நீங்கள் எல்லாம் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அவ்வளவுத்துக்கு எங்களை மனசை நோடிச்சிருக்காங்க. அண்ணன் விக்கி வச்சுக்கார், அது வச்சுக்கார், இது வச்சுக்காரு. விக்கி வந்தது அந்த படத்துக்கு ஏற்ற ஒரு கேரக்டருக்காக தான் அந்த விக்கி டைரக்டர் சொல்லி வச்சிருப்பாங்க. தளபதி விஜயனாக்கெல்லாம் மொட்டை கிடையாதுங்க. இதே பார்த்து புரிஞ்சுங்க. இதுதான் உண்மையான மயிரா. அண்ணா இப்பயுமே 25 தாங்க. எங்களோட தலைவன் எங்களுக்கு அழகு தான். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இதை சொல்கிறோன்னா எனக்கு மனவேதனையை கொட்டி போட்டேன். அதை விடுங்க. தமிழக வெற்றி கழகம் நேற்று பந்தல்கால் நடு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க எல்லாரும். என்னப்பா அது நிகழ்ச்சியா இல்லை மாநாடான தெரியல, மிக பிரம்மாண்டமாக அதை நடத்தி முடிச்சிருந்தாங்க. பந்தக்கால் நடுற நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருந்து தளபதி விஜயன் நான் போயிருந்தா நிகர் வேறு அதே மாநாடாக முடிச்சிருக்கலாம். இவ்வளவு கூட்டம். அதுதான் சொல்ற தளபதி விஜயனா மாசன்னு சொல்லி. நீங்க எல்லாரும் தளபதி விஜயனாவை கேவலப்படுத்த தளபதி விஜயனா ஒரு படி மேலே தான் போய்கொண்டிருப்பார். தயவு செய்து புரிஞ்சுங்க. இனி தளபதி விஜயனோட மாநாடு சம்பந்தமான அப்டேட், அது மட்டும் இல்லாமல் தளபதி 69 படம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது சம்பந்தமான அப்டேட்டோட இனி வரும் வீடியோக்களை சந்திப்போம். பாய்.